வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயத்தை பார்க்குறோம். இன்றைக்கி ஜீவ சமாதியை பற்றி பார்க்க போகிறோம். இதோட அற்புதத்தையும் சக்தியையும் ஆற்றலையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஜீவ சமாதி அப்படின்றது ஆன்மீக பாதையில் ஒரு யோகியோ அல்லது சித்தரோ அடையக்கூடிய உயர்ந்த நிலைதான் இது. இது சாதாரண மரணம் இல்லைங்க. உயிரோடு இருக்கும்போது தனது உடலையும் ஆத்மாவையும் பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து கொள்ளும் ஒரு தெய்வீகமான நிகழ்வு. இதன் ஆழமான விளக்கத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இந்த ஜீவம்னா உயிர் ப்ளஸ் ஆதி ஜீவ சமாதி, அதாவது தனது அறிவை இறைவனுடன் நிலைக்கு சமமாக உயர்த்தி உடலில் உயிர் இருக்கும்போதே விருப்பத்தோடு ஜீவ சமாதி அடைகிறது தான். உயிர் இருக்கும்போதே இந்த சமாதி அடையிறது சித்தர்களாலேயும் மகான்களால் மட்டும்தான் முடியும். சாதாரண மனிதரால் முடியாது. அவங்க இதுக்குண்டான பயிற்சி என்ன செய்வாங்கன்னா, நீண்ட காலம் இந்த சித்தர்களும் மகான்களும் வாசி யோகம் அப்படின்ற ஒரு தியானத்தை செய்வாங்க. இதனால் அவங்க உடல் முழுவதும் சுத்தமாகும். சுத்தமாகிறதுன்றது சாப்பாடு அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க. அதே போல் அவங்க உடலில் எந்த கழிவும் இருக்காது. எல்லாமே சுத்தப்படுத்தப்பட்டு இருக்கும். இந்த ஜீவசமாதி அடையிறதுக்கு முன்னாடியே இந்த பயிற்சியெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிறது வேறு. அடுத்தது உள்ளம் உடல் சுத்தமாக இருக்கும். உள்ளம் உடல் அப்படின்றதுன்னா பேச்சை நிறுத்திடுவாங்க. எதுக்காகன்னா, நம்ம மனமும் உள்ளமும் துன்பப்படுறதுக்கு முக்கிய காரணம் இந்த பேச்சு தான். அதை நிறுத்திட்டா உலக வாழ்க்கையிலேருந்து விலகின மாதிரி ஒரு அர்த்தம். இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சை குறைக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய உடல் ஆற்றல் அதிகமாக இருக்கும். இந்த ஆற்றல் சக்தியோடு இறைவனை வணங்குவதால் உடனுக்குடனே இறைவனுக்கூட கனெக்ஷன் வரும். நம்ம எப்படி செல்லில் நிறைய ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா எப்படி நமக்கு டக்குன்னு நம்ம நினைக்கிற சேனலை ஓப்பன் பண்ண முடியாது, அது மாதிரி இவங்க எல்லாத்தையும் டிலைட் பண்ணதுனால சுலபமாக இறைவனை அடையக்கூடிய வழி இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இவங்களுக்கு எப்போ இறக்கணுன்றத இவங்க தான் முடிவெடுப்பாங்க. அதுவும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சீடர்களை கூப்பிடுவாங்க. இப்போ நான் இந்த நாளில் ஜீவசமாதி அடைய போகிறேன், அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உடலை அந்த குழிக்குள்ளே போகிற அளவுக்கு அவங்க தோண்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த யோகியோ முனிவர் மேலேயோ போடுறதுக்கு கல்லுப்புக்களும் வாசனை திரவியங்களும் பூக்களும் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருவாங்க. இவங்க அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த குழிக்குள்ளே போயிட்டு பத்மாசனத்தில் உட்காந்துருவாங்க. தன்னுடைய இந்த மூச்சு பயிற்சியால் தன்னுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வருவாங்க. அதாவது உச்சம் தலைன்ற சரசர நாம சக்கரத்துக்கு கொண்டு வருவாங்க. இது அவங்களால மாத்திரம்தான் முடியும். இந்த சக்கரத்துக்கு மேலே கொண்டு அந்த உயிரை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி வைப்பாங்க இறைவன்கிட்ட. இந்த நேரம் இந்த சீடர்கள் பண்ணுற வேலை என்னன்னா, இந்த கல்லுப்பு மலர்கள் வாசனை திரவியங்களை போட்டு ஃபுல்லாக அவர் அதில் முழுக வச்சு அப்படியே மூடிடுவாங்க. இந்த ஜீவ சமாதிக்கு சாதாரண மரணத்துக்கும் இருக்கிற வேறுபாடு, சாதாரண மரணம் உடல் அழுகிடும். அதனால் உயிர் பிரிஞ்சதுமே அந்த உடலை அங்கே வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஜீவ சமாதி இவங்க உடலில் உயிர் இருக்கும்போதே உட்கார்ந்தது. உயிர் இவங்க முதல்ல நினைக்கும் போது தான் மேலே அனுப்புகிறாங்க. அதனால் இந்த உடலில் எந்தவித ஒரு நாற்றமும் இருக்காது. அதோடு மட்டும் இல்லாமல்
இது கெடாமல் இருக்கிறதுக்கு கல்லுப்பும் வாசனை திரவியங்களும் மலர்களும் போடுறதுனால இது எந்த பாதிப்பும் இருக்காது. அவங்களுடைய குரல் அங்கே ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த உயிர் போன அப்புறமும் அந்த இடம் அதிர்வலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு சக்தியான விஷயம். இது சாதாரண ஒரு சக்தியாக இருக்கிறவங்கனால இதை பண்ண முடியாது. இதனால் இந்த இடம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இன்றைக்கி போகருடைய சமாதி பழனியில் இருக்கிறதாகட்டும், திருவண்ணாமலையில் இருக்கிற ரமண மகரிஷியோட, சேஷாத்ரி சாமிகளோட சமாதிகள், இது எல்லாமே இந்த வகையை சேர்ந்தது தான். வடலூரில் வள்ளலார் ஜோதியில் ஐக்கியமானது. இது சித்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லிமலை, சதுரகிரி, இங்கே இருக்கிற இடத்துலலாம் நிறைய சித்தர்கள் சமாதி இருக்குதுங்க. அங்கெல்லாம் ஆற்றல் அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கதையை நம்ம பார்க்கணும். இந்த சாமியார் பேர் ஒரு சிறந்த முனிவர். இவர் வேற்று மதத்தை சேர்ந்தவர். இவர் பேர் ஹரிதாஸ் தாகூர். இவர் என்ன பண்ணார்னா, எப்போவுமே கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். அது என்னமோ அவருக்கு ஒரு சந்தோஷம். அவங்க வீட்டில் அவரை சேர்த்துக்கல, வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இவர் ஒரு காட்டுக்கு அங்கே தனியாக கிருஷ்ணநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். அந்த பக்கம் போகிறவங்கெல்லாம் உழைக்கிறவங்க, அவங்களுக்கு இது எரிச்சலை கொடுத்தது. அந்த ஊர் ஜமீன்தார்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அவரும் என்ன பண்ணார், ஒரு அழகான பொண்ணை கூப்பிட்டு, நீ போய் அவர் பண்ணுற தவத்தை கலைச்சிட்டு வந்துரு அப்படின்னு. நேராக அந்த பொண்ணு அந்த சாமியார்கிட்ட வந்துட்டு, ஐயா, நான் உங்கள் குடிசையில் தங்கலாமா? உங்கள் கூட பேசணும். உங்களை பார்த்தா என்னமோ தெரில, எனக்கு ஆசையாக இருக்குது. யார் வேணாலும் வரலாமா? எப்போ வேணாலும் வரலாம். நீ இங்கே இரு, யார் வேணான்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தியானத்தில் உட்காந்துட்டார். இவரோட வேலை என்னன்னா, காலையில் எந்திரிச்சிட்டு ஒரு 3 மணி வாக்கில் போய் குளிச்சுட்டு யார் வீட்லையாவது பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு தியானத்தில் உட்காந்தாருன்னா அதுக்கப்புறம் மறுநாள் தான் கண்ணை திறப்பார். இந்த பொண்ணும் முதல் நாள் உட்காந்து பார்த்தது வெறுப்பாயிடுச்சு. அடுத்த நாள் பார்த்துக்கலாம், ஏன்னா ஜமீன்தார் நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அடுத்த நாளும் வந்தது. அடுத்த நாளும் அவர் மந்திரம் உச்சரிச்சிட்டே இருந்தார். இந்த பொண்ணு அவரை மயக்கிறதுக்காக எவ்வளோ மாதிரி பேசி பார்த்தா. அவருடைய அந்த மந்திரம் தரப்படவே இல்லை. அந்த பெண்ணுக்கு கோபமாகிடுச்சு. நாளைக்கு உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டா. 3ஆவது நாள் வந்துட்டு அவர் பண்ணுற அந்த மந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஈர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறத கேட்டு 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 அவளும் கண்ணை மூடி அவர் எதிர்க்க உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. காலையில் கண் விழிச்ச இந்த சன்னியாசி அதை பார்த்ததுமே ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம மாற்ற வேணாங்க, இயற்கையே அதை மாற்றிடும். இந்த பெண்ணை பார்த்ததுமே அவர் சொல்லிட்டார், அம்மா, உங்ககிட்ட நிறைய சக்தி இருக்குது, ஏதோ ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். உனக்கு பணம் காசு தேவையில்லை, இறைவனுடைய அருள் தான் தேவைன்னு நினைக்கிறேன். நீ உன்னை மாற்றிக்கிட்டா நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார். சாமி, எனக்கு இருக்க இடம் கூட இல்லை, தாராளமாக இந்த குடிசையில் நீ தங்கிக்க, நான் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் நடந்து போயிட்டு பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போயிட்டார். இந்த பெண் மறுநாள் அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டில் இருந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் தானமாக கொடுத்தாச்சு. ஒரு பொருள் கூட வச்சுக்கல. மொட்டை அடிச்சுட்டு ஒரு காவி விட உடுத்திக்கிட்டு நேராக இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டான். இங்கே உட்காந்து இவ தவம் பண்ண ஆரம்பித்தா. அந்த ஊர் மக்களுக்கு தேவையான நல்லதெல்லாம் செஞ்சா. காலப்போக்கில் அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு சிறந்த வைணவ துறவியாக மாறிட்டா. இந்த பெண் பிற்காலத்தில் ஒரு சிறந்த ஞானியாகவும் இருந்தாங்க. இவங்களுடைய சக்தி, அதாவது அந்த குருக்கிட்ட இருந்து வாங்கின சக்தினால் அவங்களுக்கு நிறைய ஆற்றல் கிடச்சிது. தன்னுடைய மனம் மாறிச்சு. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்க, எல்லாமே தானாக நடக்கும். இந்த பெண் இந்த இடத்துலையே தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ இங்கேருந்து போனவர் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே சைத்தன்யம் மகாபிரபுக்கிட்ட
நம்ம ஹரிதாஸ் தாகூர் வந்து ஒரு சீடனாக சேர்ந்துட்டார். ஒரு முறை இந்த சைத்தன்ய மகாபிரபு பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு போகிறாரு. போகும்போது இவரும் நானும் வரேன், எனக்கும் அந்த ஜெகநாதரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. ஆனால் இவர் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் அங்கே அனுமதி கிடையாதுன்றதுனால அவரை உள்ளே விடலை. உடனே இந்த பிரபு சொல்லிட்டார், இந்த கோவில் பின்பக்கம் ஒரு மரம் இருக்குது, அங்கே நீ உட்காந்து உன்னுடைய எப்பவும் போல் அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு, நான் அதை வந்துடுறேன் அப்படின்ட்டார். ஆனால் இவர் அங்கே உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த கூட்டத்தில் இவர் நேராக போய் சாமியை தரிசனம் பண்ணார். அங்கே இருந்த சீடர்கள்லாம் அவரை கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் போயிட்டாங்க. இது எதுவுமே இவருக்கு தெரியாது. அந்த இடத்துலையே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த இடத்துல இருந்து எந்த கோவிலுக்குள்ள நுழைய அனுமதி இல்லை இவருக்கு. ஆனால் அந்த ஆத்மா அங்கே ஜீவசமாதி உயிர் பிரிய தொடங்கியது. அந்த நேரத்தை பார்த்து ஓடி வந்த சைத்தன்ய மகாபிரபு அவரை அப்படியே தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் கடற்கரையோரம் அவரை ஜீவசமாதியாக உட்கார வச்சாங்க. அப்போ அவருடைய கண் ஆனந்தத்தோடு பார்த்து, கடைசியில் நான் இறைவனை பார்க்குறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செஞ்சிட்டீங்க, இதை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஆனந்தத்தோட அங்கேயே கண்ணை மூடி தன்னுடைய உயிரை விட்டுட்டார். அந்த ஜீவசமாதி இன்றைக்கும் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 லட்சம் மந்திரத்தை அவர் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த கதைக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குங்க. இந்த மந்திரம் ஒவ்வொரு நாளும் அவர் 3 லட்சம் மந்திரம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இதை இவர் வாழ்நாள் சாதனையாக செஞ்சுருக்காருன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம், இல்லை 80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். அவருக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 10-12 வயசில் அந்த காட்டுக்கு வந்தவர். அவருடைய அந்த சக்தி எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும், எவ்வளோ ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். அவருடைய எண்ண அலைகள், அதாவது பூரி ஜெகநாதரை நான் பார்க்க முடியல அப்படின்னும்போது அந்த இடத்துல அவர் உயிர் போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. இது அவருடைய குருவுக்கு எவ்வளோ அழகாக புரியுது பாருங்கள். இது ஒரு விதமான டெலிபதி மாதிரி. இவருடைய உயிர் போக போகுது அப்படின்னும்போது அவர் ஓடி இவரை தூக்கி கொண்டு போய் சமாதியில் உட்கார வைக்கிறதாகட்டும். அதே மாதிரி இவருக்கு அந்த இடத்துல அவரை பார்த்து, என்னை கரெக்டாக இங்கே கொண்டு சமாதி ஆக்கிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த உயிர் பிரிஞ்சதா, இதெல்லாம் மிக மிக அற்புதமான ஒரு செயல். கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வரம். இந்த இவருடைய மந்திர உச்சரிப்பு அந்த இடத்திலேயே அதிர்வலையாக இருக்கும். இது ஒவ்வொரு ஜீவ சமாதியிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆற்றல் இங்கே அதிகமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சரை நமக்கு தெரியும். அந்த மகான் எப்பவும் தன் மனைவி கிட்ட கேட்பார், இன்றைக்கி என்னம்மா சமையல் அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா கேட்பாங்களாம், என்னங்க உங்களை பார்க்க இவ்வளோ சீடர்கள் உட்கார்ந்துருக்காங்க, உங்களுக்கு உணவு மேலே ஆசையாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். இல்லைம்மா, எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்ணும். ஏன்னா நான் ஒரு சின்ன கல்கண்டுக்கு ஆசைப்பட்டால் கூட அடுத்த பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். ஆசை தாங்க அடுத்த பிறவிக்கு தொடக்கம். எது மேலே நம்ம ஆசை வைக்கிறோமோ அதுதான் அடுத்த பிறவியின் தொடக்கம். இவர்களெல்லாம் மகான் எதுக்கு சொல்கிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்போது அந்த அம்மா கிட்ட சொல்கிறார், சாரதா தேவி கிட்ட, சாரதா நான் என்னைக்கு இந்த சமையல் அறைக்கு உங்ககிட்ட இன்றைக்கி என்ன உணவுன்னு கேட்காம இருக்கிறேனோ அன்னைக்கு நான் உயிரோடு இல்லை, இறக்க போகிறதுக்கு அறிகுறி அப்படின்னு தெரிஞ்சுக்க. ஏன்னா என்னுடைய உடல் அதுக்கப்புறம் நீ என்ன உணவு கொடுத்தாலும் ஏற்றுக்காது அப்படின்னு. ஒரு நாள் திடீர்னு அவர் வரவே இல்லை. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்களும் ஒரு கடவுள் தானே, அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. அம்மாவுக்கு புரிஞ்சுட்டு
அவர் இறக்க போகிறது உறுதியாயிடுச்சு, ஜீவசமாதி அடைய போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற பணிவிடைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. இது மகான்கள் வாழ்க்கையில் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். அவங்களுக்கு இறக்க போகிறது தெரியுது, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றது தெரியுது, தங்களுடைய உயிரை எப்படியெல்லாம் வெளியில் அனுப்பணுன்றது தெரியுது, அதுக்கு முன்னாடி தன்னுடைய உடலை எப்படி தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்ற ரகசியம் புரியுது. இவ்வளோ விஷயம் செஞ்சு இவங்க அதுக்கப்புறம் அந்த மந்திரங்களை ஜெபிச்சு ஒரே இடத்துல உட்கார்ந்து சொல்கிறதுக்கு காரணம், அந்த சக்தி நம்ம பம்மன் சுவாமிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த சக்தி அந்த உடல்லேருந்து அந்த ஆத்மா பிரியும்போது ஒரு பிரம்மாண்டமான சக்தியோடு தான் வெளியில் வரும். இவ்வளோ ஆற்றலை அந்த ஒரு சின்ன உடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருந்த அந்த ஆத்மா சக்தி வாய்ந்த ஆத்மாவாக மாறி பிரம்மாண்டமான ஒரு ஆற்றலோடு தான் வெளியே வரும். அப்படி வெளியில் வரும்போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன நிலத்தோட தன்மை, பஞ்சபூதத்தில் நிலத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, ஞாபக சக்தி. அது அந்த ஆற்றலை அப்படியே சேகரித்து வைக்கும். அந்த சேகரித்து வச்சிருக்கிற அந்த ஆற்றல் அந்த மண்ணில் நிறைஞ்சி இருக்கும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அந்த மண்ணுக்கு தெரியும். இந்த மண்ணோட சக்தி இவங்க எங்கே உட்கார்ந்தாலும் அந்த இடமெல்லாம் ஆற்றல் அப்படியே கொடுக்கும். அதனால தான் நம்ம கீழே உட்காரும்போது ஒரு துணியோ அல்லது ஏதாவது போட்டோ உட்காடுறோம். இந்த சன்னியாசி அதுக்கப்புறம் அங்கே சமாதி வச்சுட்டாங்க. இன்றைக்கும் அந்த பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு போகிற ஒவ்வொரு மகான்களும் ஒரு பக்தர்களும் எல்லாருமே அந்த இடத்த போய் பார்ப்பாங்க. முதல்ல அவர் தவம் செஞ்சார் இல்லையா, இந்த 3 லட்சம் மந்திரம் சொன்னார், அந்த இடத்துக்கு போவாங்க, அந்த மரத்துக்கிட்ட போவாங்க. அது பூரி ஜெகநாதருக்கு பின்னாடி இருக்குது. அங்கே போய் வணங்குவாங்க. அதுக்கப்புறம் இவரோட சமாதிக்கு இங்கே வணங்கி நிற்பாங்க. இந்த சமாதின்றது அவ்வளவு ஆற்றல் மிகுந்தது. ஒவ்வொரு கோவில்லையும் அந்த சமாதி வைக்கிறதுக்கு காரணம் கோயிலோட பவர் அதிகமாகணுன்றதுக்கு தான். ஏன்னா நம்மளால அவ்வளோ மந்திரம் சொல்ல முடியாது. இப்போ போகர் மாதிரி சக்தி நம்மக்கிட்ட கிடையாது. ஒரு கடவுளையே பார்க்காம உருவாக்குறாரு அப்படின்னும்போது அவர் எவ்வளோ ஆற்றல் மிகுந்தவராக இருந்தால் எப்பயோ எழுதின விஷயம்லாம் இப்போ நடக்குது. அப்போது இவங்களோட திறமைகள் அதிகம். கடவுள் இங்கேருந்து இங்கே வா அப்படின்னும் போது இவங்களுக்கு ஞானத்து மூலியமாக தெரியுது, போகிறாங்க. இவங்களுடைய சமாதி வைக்கப்படுறது மூலம் அந்த கோவிலோட சக்தி அதிகமாகுது, அந்த கடவுளோட பவர் அதிகமாகுது, கடவுளுக்கே அந்த பவர் அதிகமாகுது. அதனால தான் சில கோவில்களில் சமாதி அப்படி இல்லைன்னா முக்தி அடைந்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம சாதாரண ஆத்மாக்கள், ஒரு பொருளுக்கும் ஆசைப்படும் சாதாரண மனிதர்கள். நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போனோம்னா மனசை விட்டு உட்காந்து வீட்டு ஞாபகம்லாம் மறந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பவர் கிடைக்கும். எப்படி ஒரு ஒரு சக்தி வாய்ந்த இடம் அப்படின்றது அந்த இடத்தோட அதிர்வலைகள் உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிடும். அதாவது நெட்டு கனெக்ஷன் உங்களுக்கு அப்படி தானே இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லணும். சில இடத்துல நெட்டு எடுக்காது, ஆனால் இந்த இடத்துல அந்த என்ன சொல்கிறது, நெட்டுக்கான கனெக்ஷன் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு இறை சக்தியோட கனெக்ஷன் அதிகமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு இவங்களுடைய வைப்ரேஷன் நிறைய இருக்கும். அந்த இடத்த சுற்றி இருக்கிற இடத்துல அந்த ஆற்றல் இருக்கும். அதனால தான் ரொம்ப நேரம் கூட உட்கார வைக்க மாட்டாங்க. அந்த அவங்க சொன்ன மந்திரம், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க ஒவ்வொரு நிமிஷம் நினச்ச மொத்த ஆற்றலும் அந்த உடல் வழியாக அந்த பூமிக்கு போயிருக்கும். அந்த பூமியில் தான் அந்த உடலும் இருக்குது. அப்போ உங்களுக்கு அங்கே வைப்ரேஷன் நிறைய இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அங்கே சக்தி கிடைக்குது, ஆற்றல் கிடைக்குது. இனி கோவிலுக்கு போனால் இந்த மாதிரி சமாதி
அடைஞ்ச தலம் இல்லை சமாதிகள் பார்த்தா கண்டிப்பாக தவற விடாதீங்க. அவ்வளவு ஆற்றல் உடனே கிடைக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அதை விட அந்த இடத்துல உட்காந்து உங்கள் வேண்டுதலை நினச்சிங்கன்னா கனெக்ட் டக்குன்னு பாஸ் ஆகி உடனே உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறிடும். அதை விட இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களாக கூட போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம். இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு இந்த சமாதியை பற்றி தெரிஞ்சிருக்காது, ஜீவ சமாதின்னா தெரிஞ்சிருக்காது. யாரோ சொல்கிறாங்க ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னா போயிட்டு கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இனி அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஆற்றலும் சக்தியும் அங்கே தான் வெளிப்படும். அது உங்களை நல்ல வழிப்படுத்தும். அந்த இடத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. கண்டிப்பாக உடனே கிளம்பிடாதீங்க. எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் கண்டிப்பாக உங்கள் செல்ஃபோனை எடுக்காமல், இன்னொரு கனெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த கனெக்ட் கட் ஆகிடும். குறுக்கு கிராஸ்டாக் வந்துச்சுன்னா உங்களுடைய கனெக்ஷன் கட் ஆகிடும். நல்லா ஒரு விஷயமும் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். செல்ஃபோனை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வாழ்நாளில் செல்ஃபோன் பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறோம், நிறுத்த போகிறது கிடையாது. அடுத்தது, இந்த மாதிரி இடத்துக்கு வாழ்நாளில் எப்போதாவது ஒரு தடவை தான் வர முடியும். அப்படி கிடைச்ச இடத்துல கண்டிப்பாக கோயிலுக்குள்ளே நுழையும் போதே செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்த இன்ச் பை இன்ச்சாக ரசித்து பாருங்கள். இவ்வளோ சக்தி வாய்ந்த மகான்கள்லாம் இந்த இடத்துல இருந்திருக்காங்களா அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல அவங்கள நினச்சி, ஐயா உங்களுடைய சக்தியில் ஒரு துளி எங்களுக்கு கொடுத்தா கூட போதும், நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு கரையேறதுக்கு வசதியாக இருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன லிங்கை தான் கேட்குறோம். அவங்க தாராளமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்காங்க. அந்த ஆற்றல் அங்கே சுற்றிட்டும் இருக்குது. ஆனால் நம்ம தான் சுவாரஸ்யமாக பேசிக்கினேன், இந்த சாமியை பற்றி தெரியுமா, வர்றவங்க தெரிஞ்சிக்கல. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, அதை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் தியானத்தை மாத்திரம்தான் செய்யணும். உங்களுடைய வேண்டுதலை மட்டும்தான் சொல்லணும். மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க. அதுதான் முதல் தப்பு. இவங்க வரலையே அவங்க வரலையே நம்ம கவன சிதறல் இருக்கக்கூடாது. ஒரு மனதாக உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை நினச்சி அங்கே வேண்டுதல் செய்யுங்க. நிச்சயமாக வெற்றி அடையும். இது போல் நிறைய சிறப்பு வாய்ந்த சமாதிகளுக்கு நேரம் கிடைக்கும்போது போங்க. இது உடனுக்குடனே லிங்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத இணைப்பு. கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு. இது போல் இன்னும் வேறு ஏதாவது தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.